ஹே ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா த பெஸ்ட் ஸ்டெப் இன் யுவர் லைஃப் டு டேக் நோ ஓகே லைக் இது கொடுக்குற கைடன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த ஸ்டெப்பை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட டாபிக் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது அந்த பெஸ்ட் ஸ்டெப் இன் யுவர் லைஃப் டு டேக் நவ். ஓகே, ஏதாவது என்ன ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஓகே, இது வந்து நம்ம ஜென்ரலாக தான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். ஸோ என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றதுக்கு தான் இன்றைக்கி வந்து டாபிக். ஓகே, நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோட நேம் அனிதா, டாரோ ரீடர். கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பர்சனல் ரீடிங் வந்து புக் பண்ணணும்னு வந்து நினச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வரும். இதை தாண்டி பர்சனல் ரீடிங்ஸ் வந்து சார்ஜபிள். அதில் வந்து உங்கள் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தை வச்சு நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பரான கைடன்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் எப்பயுமே வந்து பர்சனல் ரீடிங் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட கொஷின்ஸை எப்பயுமே ஒரு பேப்பரில் வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு டாப்பிக்கில் வந்து இப்போ வந்து என்னோட ரிலேஷன்ஷிப் வந்து அந்த மாதிரி வந்து கேட்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுங்க அப்படின்னா நோ, அந்த மாதிரி வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் எவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக உங்களோட ரிலேஷன்ஷிப்பில், ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்யூச்சரில் என்னோட ரிலேஷன்ஷிப் என்னோட ஹஸ்பண்டுக்கு என்ன இருக்கும், ஏதாவது ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் இல்லை ஒரு பர்டிகுலர் கைடன்ஸோ வந்து வேணும்னா ஒரே ஒரு கொஷனில் கூட நீங்கள் சப்டிவிஷன்ஸை கேட்டு வச்சு கூட நீங்கள் வந்து பண்ணலாம். எதுக்கு அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது, அந்த மாதிரி கூட கொஷின்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக கேட்டு வச்சு நீங்கள் பர்சனல் ரீடிங் வந்து புக் பண்ணுங்கள். ஏன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கும் பெனிஃபிட்டாக வந்து இருக்கணும். ஏன்னா இந்த 30 minutes வந்து உங்களுக்கான தான். ஸோ வந்துட்டு நீங்கள் தான் வந்து பே பண்ணுறீங்க. அதுக்காக தான் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன். இதை தாண்டி நம்ம இன்றைக்கி பண்ண போகிற ரீடிங் வந்து த்ரீ கிறிஸ்டல்ஸை வச்சு தான். ஸோ உங்களுக்கு வந்து பின்னாடி வந்துட்டு ஐ திங்க் நேற்று பண்ணுறதுல வந்துட்டு அந்த கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக கிளிப் வரும். ஸோ 3 கிறிஸ்டல்ஸ், உங்களோட எந்த கிறிஸ்டல்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. அதோட டைம் ஸ்லாட்டும் வந்து இருக்கும். 2022க்கான ப்ரெடிக்ஷனும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இருக்குது. எஸ், எவ்ரி திங் இஸ் எல்ஸ் கவர்டு. நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது வந்து ஜென்ரல் ரீடிங். டிஸ்க்ளைமர் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து பொருந்தலாம், பொருந்தாமே வந்து போகலாம். உங்களுக்கு எது பொருந்ததோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி பண்ண போகிற ரீடிங்கில் வந்துட்டு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், அதை தாண்டி ஏஞ்சல் அண்ட் ஆன்சிஸ்டர் கார்ட்ஸோட கைடன்ஸும் உங்களுக்கு வந்து நான் வந்து எனக்கு போகிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹேய், நீங்கள் சூஸ் பண்ண போடுற 3 கிறிஸ்டல்ஸ் வந்து இதுதான். ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல், செகண்ட் கிறிஸ்டல் அண்ட் தேர்ட் கிறிஸ்டல். ஓகே, ஸோ உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிற மாதிரி என்ன கிறிஸ்டல் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஹே ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன ஆல்ரெடி சொன்னது தான். வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் யூ நீட் டு டேக் ரைட் நோ நீங்கள் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்றதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் அந்த மாதிரி வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்க்கலாம். ஓகே, both their past, present and future, about their past and future, both their past and their future, their past, present and their future. ஃப்யூச்சர் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இப்போதைக்கு உங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப 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 கன்ஃபியூஸ்டாக வந்து இருக்கீங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு சூழ்நிலையில் வந்து மாட்டிகிட்டு இருக்கிற மாதிரி வந்து இருக்கீங்க. எஸ், உங்களுடைய இது என்ன அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிளாரிஃபை வந்து பண்ணி வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னே உங்களுக்கு வந்து ஆன்சிஸ்டர்ஸ் அண்ட் ஏஞ்சல் கார்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதும் வந்து பார்த்துடலாம். ட்ரீம் அண்ட் ஜேர்னி. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து லைக் நீங்கள் வந்துட்டு லைக் பாஸ்டில் வந்து நிறையா கோ த்ரூ வந்து பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். பட் ப்ரெசென்ட்டில் பாஸ்ட், ப்ரெசென்ட் அண்ட் ஃப்யூச்சர் சிம்ஸ் டு பி ரொம்ப ரொம்ப கொண்டாடுறீங்க. ஏன்னா ரொம்ப ஹாப்பினஸ் வந்து வரப்போகுது, நிறைய விக்ட்ரி வரப்போகுது, உங்களை நிறைய பேர் ரெகனைஸ் பண்ணுவாங்க நல்ல விதமாக. அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் நல்ல விதமாக ரெகனைஸ் பண்ணணும், நிறைய அட்டென்ஷன் வந்து உங்கள் மேலே வந்து கிடைக்கும். அது வந்து என்ன அப்படின்றத ஃபர்தராக நம்ம வந்து கிளாரிஃபை வந்து பண்ணி பார்த்துட்டே வந்து போகலாம். பட்
ட்ரீம் அண்ட் ஜேர்னி அப்படின்னு வரும்போது என்ன அப்படின்னா, உங்களுடைய ட்ரீமை வந்து நோக்கி வந்து ஓடுங்க. இன்னும் உங்களுக்கான ஒரு ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுடைய விஷன்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய கோலாக வந்து பார்த்திங்கன்னா கூட வந்து இருக்கலாம். கண்டிப்பாக வந்து அதை நோக்கி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய பயணங்கள் வந்து இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு. ஓகே, இந்த ஓவரால் எனர்ஜி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு இப்படி வந்திருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகே, why the two of swords is here, why the two of இப்போதைக்கு நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக வந்து இருக்கீங்களோ, என்ன முடிவு அப்படின்னு தெரியாமல் இருக்கீங்களா, இல்லை வந்து கண்மூடித்தனமாக சில லைக் யூ ஸ்டக் சம்வேர் ஒரு மாட்டிட்டு முழிக்கிற மாதிரி இந்த பக்கமா அந்த பக்கமா அப்படின்றது வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. ஸோ என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்றதும் வந்து பார்க்கலாம். Okay, Two of Swords, Ten of Wands, Queen of Pentacles. I feel like இந்த குழப்பங்கள் வந்து எதுக்கு அப்படின்னா, நிறைய அன்சர்டனிட்டி திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். உங்கள் மேலே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப பாரமாக வந்து ஃபீல் பண்ணுறீங்க. லைக் அன்எக்ஸ்பெக்டட், அதாவது எதிர்பாராத விதமாக வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நிறைய பேர்டன், நிறைய சுமைகள், நிறைய வந்துட்டு எதிர்பாராத விதமாக வந்து வந்திருக்கலாம். குட் பி அது மணி ரிலேட்டடாக வந்து கூட வந்து சில பேருக்கு வந்து இருக்கலாம், இல்லைனா வந்து லவ் ரிலேட்டடாக வந்து பார்க்க முடியல. பட் அதே மாதிரி வந்து நிறைய உண்மைகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் ஏதோ வந்து லைக் ஏதோ ஒரு மிஸ்ட்ரி, ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரியாமல் வந்து நடக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து எதை நம்புறது, எது நம்ப வேண்டாம் அப்படின்றதே வந்து தெரியல. பட் உங்கள் முன்னாடி வந்து கண் முன்னாடி தான் வந்து விஷயங்கள் இருக்குது. உங்களால் வந்து அந்த அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அதுதான் அப்படின்றத வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியலே தவிர. பட் அதை தாண்டி வந்து இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிதர்சனமான சில உண்மைகள் வந்து இதுதான். ஓகே ஓகே, நம்ம வந்து அடுத்து வந்துட்டு பாஸ்ட் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். The page of swords is here, the page of swords is here, the page of swords is here. Okay, page of swords வந்து clarify வந்து ஆனது. 8 of swords and the queen of wands. Okay, and the king of pentacles. ஓகே, இங்கே கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்காரு. ஓகே, பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய பாஸ்ட் வந்துட்டு லைக் லைக் எவ்வளோதான் வந்துட்டு லைக் யூஆர் ஷோயிங் லைக் வெளியே வந்து நீங்கள் ரொம்ப தைரியசாலி, ரொம்ப பவர் அப்படி இப்படின்னு வந்து காமிச்சாலும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி வந்து இருக்கும். வெளியே பார்த்து பார்த்தீங்கன்னா லைக் அந்த வடிவேல் மாதிரி தான், யூ வில் ஷோ ஆஃப் லைக் நான் யாருன்னு தெரியுமா, என்னது நானும் பெரிய ரவுடி தான் அப்படின்ற மாதிரி வந்து இருந்திருந்தாலும் உள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கால் கடை ஆடுறதை வந்து பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் வந்து இருந்திருக்கும். ஸோ வெளியே வந்து அந்த சர்ஃபேஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் காட்டிக்கிற விஷயம் வந்து ஐ எம் போல்ட், ஓகே இதெல்லாம் வந்து எனக்கு ஒன்றும் இல்லாத மாதிரி, இதெல்லாம் வந்து எனக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம் மாதிரி அப்படின்னு வந்து நீங்கள் வந்து காட்டிக்கிட்டாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்பையும் வந்து உங்கள் பாஸ்ட்லேயே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய குழப்பங்கள் வந்து இருந்திருக்கு. இங்கே வந்த சுச்சுவேஷன் தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 8 ஆஃப் ஸ்வாட்ஸ் அங்கேயும் வந்து வந்திருக்கு. லைக் அப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருந்துருக்கணும், பாஸ்டில் தான் வந்து பெருசாக வந்து ஸ்டார்ட் ஆகிருந்துருக்கணும் என்னை கேட்டிங்க அப்படின்னா. எஸ், ஓகே, why the king of pentacles is here, why the king of pentacles is here, why the king of pentacles is here. King of Pentacles is clarified by the Page of Swords, the Magician. Yeah, Page of Swords, the Magician, and the Five of Cups. சம்திங் ரிலேட்டட் டு மணி தானே, சம்திங் ரிலேட்டட் டு மணி தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களை வந்து ரொம்ப 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 கஷ்டப்படுத்துது. கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் லைக் பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ், த மெஜிஷியன் அண்ட் த ஃபைவ் ஆஃப் கப்ஸ். நீங்களே மேனிஃபெஸ்ட் பண்ண ஒரு விஷயம், நீங்களே வந்து எடுத்து பண்ண விஷயம், நீங்களே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆசைப்பட்ட ஒரு விஷயமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களை வந்து சங்கடத்துக்கு வந்து உள்ளாக்கிடுச்சு கண்டிப்பாக பாஸ்டில் வந்துட்டு. ஸோ நீங்கள் உருவாக்கின விஷயம், நீங்கள் முடிவெடுத்த ஒரு விஷயம், லைக் ஆசைப்பட்ட அடைஞ்ச ஒரு விஷயமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் நமக்கே வந்து அது வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஓகே, நம்ம ப்ரெசென்ட் என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். why the ace of pentacles is here, why the ace of pentacles is here, why the ace of pentacles is here. சம்திங் மணி ரிலேட்டடாகவோ இல்லை எமோஷன்ஸ் ரிலேட்டடாகவோ வந்து பார்த்துட்டிங்கன்னா யூ ஆர் கோயிங் த்ரூ அ லாட். ஓகே, ஏஸ் ஆஃப் பென்டகிள்ஸ் லைக் ஸ்டில் ஏதோ வந்து குட் பி நியூ பிகினிங்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லைன்னா நியூ ஜாப் வந்து கிடச்சிருக்கலாம், இல்லைன்னா மணி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஏதோ வந்து லைக்
சம் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிக்கலாம். பட் ஸ்டில் அதுவே உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களோட தேவைகளை வந்து அது பூர்த்தி செய்கிற மாதிரி வந்து இல்லை. யூ ஸ்டில் நீட், இன்னும் வந்து வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு வந்து தோணுது. மணி இன்கேஸ் ஏதாவது மணி மற்றவங்க வந்து ஆஃபர் பண்ணாலும், இல்லை அப்படின்னு வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னாலும், இப்போ மணி ரிலேட்டட் இல்லை, நம்ம ஒரு ஜாப் ரிலேட்டடாக வந்து இப்போ நீங்கள் வந்து போயிருக்கீங்க அப்படின்னாலும் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா லைக் அது உங்களுக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற மாதிரியும் வந்து எனக்கு தெரியல. லைக் இன்னும் உங்களுக்கு அது பிடிக்கலையோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. பர்சனலாக வந்து உங்களுக்கு அது பிடிக்கலையோ அப்படின்னு வந்து தோணுது. லைக் இன்னும் வேறு வழி இல்லாமல் போகிறீங்களோ அப்படின்னு வந்து கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகே, இந்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்கிறேன். பட் ரைட் நோ நான் பார்க்குறச்ச லைக் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வந்து ஆரம்பித்து அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ஹாப்பியாக இல்லை அப்படின்னு மட்டும் தெரியுது. என்னடா பண்ணுறது, வேறு வழி இல்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ஓகே, ஸோ அந்த ஆரம்பிச்சப்பே அப்படியே முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஏன்னா பேஜ் ஆஃப் கப்ஸ், 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ், அந்த வேர்ல்ட், ஏன்னா அது முடிஞ்சிருச்சு. யூனோ இட் அது அன்ஹாப்பினஸ் கொடுக்குது உங்களை வந்து. லைக் நீங்கள் நிறைய வந்து கொடுத்து அது எல்லாமே நான் தான் ஸ்டார்ட் பண்ணே வந்து முடிச்சிட்டேன். பட் அதை கம்ப்ளீட்டாக விட்டு வெளியே வர மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கான ஒரு ரெகனைசேஷன் உங்க கிடைக்கல, உங்களுக்கான மதிப்பு உங்க வந்து கிடைக்கல, உங்களுக்கான ரெஸ்பெக்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கல, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காம வந்து இருந்திருக்கும். அது ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், வேலையாகட்டும், எந்த ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஆகட்டும், அந்த மாதிரி தான் வந்து இருந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து கணக்கு வந்து முடிச்சுட்டு வந்துட்டீங்க. இமிடியேட் ஃபியூச்சர், ஓகே, அதுதான் வந்து ப்ரெசென்ட். இப்போ இமிடியேட் ஃபியூச்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப 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 நல்லா இருக்குது. த சன் அந்த ரெகக்னேஷன். ஸோ எதெல்லாம் நீங்கள் வந்து இழந்தீங்களோ அதெல்லாம் வந்து கிடைக்க போகுது உங்களுக்கு. வை த சன் இஸ் ஹியர், வை த சன் இஸ் ஹியர், வை த சன் இஸ் ஹியர். ஸோ கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு பெரிய அவேக்கனிங்காக வந்து இருந்திருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணி இருந்திருப்பீங்க. ஸோ நியூ பேட்டர்ன் ஆஃப் லைஃப் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட்டாக வந்து போகுது. அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கமிட்டடாக வந்து இருக்க போகுது. உங்களுக்கு வந்து ரொம்ப லைக் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதில் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஃபேம், ரெகக்னைசேஷன், அட்டென்ஷன், ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷன், சாட்டிஸ்ஃபேக்ஷன் at the end of the day வந்து பார்த்திங்கன்னா வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க தான் வந்து போகுது. 6 of Wands is clarified by 9 of Cups, the Hermit and the 5 of Swords. ஸோ ஹாப்பினஸ் கிடைக்க போகுது, அதில் வந்து எந்த ஒரு மாற்றமே வந்து இல்லை. பட் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 of Wands வந்து எதுக்கு அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்குறச்ச, ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து பழசில் வந்து கோத்ரூ பண்ணியிருப்பீங்க தானே. லைக் ஏமாற்றம், துரோகங்கள், ஏதோ ஒன்று லைக் அதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நிறைய கம் அக்ராஸ் பண்ணி வந்து வந்துடுவீங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நிறைய உணர்ந்துருவீங்க. லைக் நிறைய அவேக்கனிங் வந்து உங்களுக்குள்ளே வந்து வந்திருக்கும். நிறைய அவேக்கனிங் வந்து பார்த்துட்டீங்கன்னா விழிப்புணர்வு வந்து நிறைய வந்து வந்திருக்கும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்களா, இது வந்து எனக்கு பெர்மனெண்ட்டாக வந்து இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஹாப்பினஸும் 6 of Wands இருக்குது. இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வேறு என்ன வேணும் கன்ஃபர்மேஷனாக? ஓகே, இப்போ வந்து நம்ம வந்துட்டு யூனிவர்ஸ் கால் என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இனிமேல் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய க்ரோத் ஆகட்டும், இல்லைன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய பணம் விஷயமாகட்டும், ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு, உங்களுடைய கன்சிஸ்டன்ட் மூலிமா வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்க தான் வந்து போகுது உங்களுக்கு. ஸோ பேக் டு த பவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி யூ ஆர் கோயிங் டு டேக் த பவர் பேக். ஸோ ஸ்டெப்ஸ் டு பி டேக்கன், ஸ்டெப்ஸ் டு டேக் ரைட் நோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இதில் வந்து ஹாப்பியாக இல்லை நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இமீடியேட் ஃபியூச்சரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டெப்ஸ் டு டேக் ரைட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆப்டிமிஸ்டிக்காக வந்து இருங்க. லைக் இது வரைக்கும் நீங்கள் நெகட்டிவாக வந்து யோசிச்சிட்டே வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பாசிட்டிவாக வந்து திங்க் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ரெகுலர் ஹார்ட் ஒர்க், மேபி நீங்கள் இனிமேல் பண்ண போகிறவருக்கு உங்களுக்கு போர்டாக இருக்கலாம், என்னடா அரைச்ச மாதிரி இருக்கலாம். பட் அந்த ஹார்ட் ஒர்க், அந்த பர்சிஸ்டன்ட், ஒரு விஷயம் வந்து நம்ம திருப்பி திருப்பி பண்ணதான் அந்த பிஹேவியர் வந்து ஹேபிட்டாக வந்து மாறும். அந்த ஹேபிட் வந்து பிஹேவியராக மாறும். அந்த ஹேபிட் வந்து பிஹேவியராக வந்து மாறும். அப்போ தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா யூ கேன் அட்டைன் திஸ் பொசிஷன்.
ஓகே. நிறைய வந்து நீங்கள் வந்து அதுக்காக வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கே வந்து போகலாம் அப்படின்னு தான் வந்து நான் வந்து நம்புகிறேன். சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து இமீடியட் ஃபியூச்சரில் வந்து இருக்கலாம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களோட ஹாப்பினஸ் முக்கியம். விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். ஓகே. ஹாப்பினஸ், திருப்தி, என்ன இருக்கோ அதை வச்சு திருப்தி, லைக் எல்லாமே அட்டன் பண்ண ஒரு சந்தோஷம், அதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இமீடியட் ஃபியூச்சரில் வந்து பார்க்க முடியுது. ஸோ வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் யூ நீட் டு டேக் ரைட் நவ் அப்படின்னு வந்து பார்த்ததில் இந்த இமீடியட் ஃபியூச்சரில் பாசிட்டிவிட்டியாக இருங்க. உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நிறைய வந்துட்டு உங்களுடைய இதை வந்து கொடுங்க. கண்டிப்பாக எல்லாமே வந்து சக்ஸஸாக முடியும். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய். ஸோ வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் டு டேக் ரைட் நவ் அப்படின்றதில் வந்து நம்ம வந்து பாஸ்ட், ப்ரெசன்ட், இமீடியட் ஃபியூச்சரும் என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பார்க்க தான் வந்து போகிறோம். ஓகே. த ஸ்டெப்ஸ் என்ன எடுக்கணும் உங்களோட இமீடியட் மூமெண்ட்டில். ஓகே. பெஸ்ட் ஸ்டெப் வந்து இப்போ உங்களோட லைஃப்பில் வந்து என்ன எடுக்கணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே. த பெஸ்ட் ஸ்டெப் ஃபார் தெம் டு டேக் ரைட் நவ். பெஸ்ட் ஸ்டெப் இன் தேர் லைஃப். The best step in their life for them to take right now. ஓகே. பாஸ்டில் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சில விஷயங்களை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, ஆசைப்பட்டிருப்பீங்க, ப்ரேயர் பண்ணியிருப்பீங்க. ஸோ ப்ரெசண்ட்டில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் உங்களுடைய லவ் இல்லை எமோஷன்ஸ் விஷயமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்று ரீபர்த் எடுத்துருக்கலாம், மறுபடியும் வந்து ஸ்டார்ட் ஆகிருந்துருக்கலாம், இல்லை அப்படின்னா முடிஞ்சிருந்துருக்கலாம். இது என்னன்னு வந்து பார்க்கலாம். அநேகமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். பட் ரீபர்த் வந்து எடுத்துருக்கலாம். பட் இமீடியட் ஃபியூச்சரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐ ஃபீல் லைக் யுவர் ப்ரெசென்ட்டில் நீங்கள் வந்துட்டு லைக் ஹெசிடேட் ஆனாலும் ஃப்யூச்சரில் வந்து ஐ ஃபீல் லைக் நீங்கள் ரெடியாக போகிறீங்களோ அப்படின்னு வந்து தோணுது. உங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 of Cups. வாவ், சோல்மேட் கனெக்ஷனுங்க. ஸோ சோல்மேட் கனெக்ஷன், நல்ல ஒரு ஹார்மோனியஸ் ஹாப்பி ரிலேஷன்ஷிப்பாக தான் வந்து என்னால் வந்து இதை வந்து பார்க்க முடியுது. அது என்னன்றதை வந்து கிளாரிஃபை வந்து பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னே நமக்கு வர்ற கார்ட்ஸோட கார்ட்ஸ் ஃபார் திஸ் advice. க்ரோ வித்தின் யுவர் கரண்ட் சுச்சுவேஷன். ஓகே. உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன்லேயே வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து க்ரோ பண்ணலாம், க்ரோ ஆகலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு. கரண்ட் சுச்சுவேஷன்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் க்ரோ ஆகிற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நடக்க வந்து போகுது. ஓகே. க்ரோ ஆகிற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக வந்து நடக்க தான் வந்து போகுது. ஓகே. அது என்ன அப்படின்றது வந்து ஃபர்தராக நம்ம வந்து கிளாரிஃபை வந்து இப்போ வந்து பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து என்ன அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஓகே. Why the 2 of Cups is here? Why the 2 of Cups is here? Why the 2 of Cups is here? King of Swords, 9 of Pentacles, and the World. Is something ended in your relationship because of freedom, independence, respect, because of money, could be. Some cycle has ended. அப்படிதான் தெரியுது. somebody is becoming single again அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து. பட் யூ டோன்ட் வேண்டாம் அப்படின்ற யூ வாண்ட் இதில் இருக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க. ஒரு எமோஷன்ஸாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து லைக் ரிலேஷன்ஷிப்ன்றதை விட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், உங்களுடைய ரொம்ப க்ளோஸ் கனெக்டட் பீப்புளாக வந்து கூட இருக்கலாம். நீங்கள் வந்து வர வேணாம், லைக் இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சாலும் பட் சுச்சுவேஷன் வந்து உங்களை அந்த மாதிரி தள்ளிடுச்சோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. ஓகே. ஃபர்தராக நம்ம வந்து கிளாரிஃபை வந்து பண்ணி பார்க்கலாம். Why the magician is here? Why the magician is here? Why the magician is here? மெஜிஷியன் அதான் நீங்கள் வந்து பாஸ்ட் ரீசன் தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய லைக் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட லைக் யுவர்
ரெடியாக லைக் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய சாய்ஸஸோடு வந்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டு ஸ்டார்ட் பண்ண விஷயமா வந்து கூட வந்து இருக்கலாம். உங்களுடைய ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னா வந்து பிஸ்னஸ் கொலாபரேஷன் இல்லை ஏதோ ஒன்று வந்து அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகிருந்துருக்கலாம். இட் வாஸ் கோயிங் குட். ரொம்ப நாளாக தான் வந்து பாஸ்டில் வந்து போயிட்டே வந்து இருந்திருக்கு. உங்களுடைய நிறைய சாய்ஸஸில் இந்த சாய்ஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். could be a person, could be job, ஏதோ ஒன்று. நீங்கள் ரொம்ப வந்துட்டு லைக் கிளாரிட்டியோட உங்களோட மேனிஃபெஸ்ட் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான பர்சனை நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க. பாஸ்ட்லேயே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணி ரொம்ப ஆசையாக ஸ்டார்ட் பண்ண விஷயம் பாஸ்ட்லேயே வந்து இட்ஸ் டெட். யூ ஹேவ் மூட் ஆன். நீங்கள் வந்து விலகி வந்து வந்துட்டீங்க. ஏன்னா அந்த பர்சன் வந்து ஆன் அண்ட் ஆஃப் ப்ராப்பராக வந்து இருக்குது இல்லை அந்த மாதிரி வந்து சொல்லாமல் மேபி லைக் உங்களை வந்து லைக் உங்களை வந்து கிராண்டடாக வந்து யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். லைக் இல்லை அப்படின்னு வந்து பார்க்குறச்ச உங்களை வந்து ப்ராப்பராக ட்ரீட் பண்ணாமல் வந்து கூட இருந்திருக்கலாம். லைக் சும்மா வந்துட்டு நம்மளை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறது அந்த மாதிரி வந்து கூட வந்து பண்ணியிருக்கலாம். பட் அது உங்களுக்கு பெரிய காயமாக வந்து இருந்திருந்தாலும் ஐ ஃபீல் லைக் பெரிய பாரத்தோடு நீங்கள் மூவ் ஆன் ஆகி வந்துட்டீங்க. அது வரைக்கும் எனக்கு வந்து சந்தோஷம். ஓகே, உங்களுடைய ப்ரெசன்ட் வந்து என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். கிங் ஆஃப் கப்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் கிளாரிஃபைட் பை தி 9 of wands, 8 of pentacles and the judgment. ஓகே, லைக் வெளியே வந்துட்டீங்கன்னாலும் ஒரு ப்ராப்பர் டெசிஷன் வந்து எடுக்கிறது அப்படின்னு இருக்குல்ல. பிகாஸ் உங்களுடைய ப்ரெசென்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. ஓகே, அதை நினச்சி ரொம்ப கஷ்டமாக வந்து உங்களை சுற்றி வந்து ப்ராப்ளம் இருக்குது. பட் ஸ்டில் நான் வந்து வெளியே வந்து காட்டுறதில்ல. பட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து போயிட்டுருக்கு. நிறைய ப்ராசஸ் வந்து நீங்களே உங்களுக்குள்ளே வந்து பண்ணிகிட்டே வந்துருக்கீங்க. இதை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு. பட் ஐ ஃபீல் லைக் அட் எண்ட் ஆஃப் த டே வந்து நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்க போகிறீங்க. இறுதி முடிவு வந்து எடுக்க போகிறீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இதை முடிச்சிடுறது. இந்த விஷயம் வந்து லைக் இட்ஸ் அந்த பர்டிகுலர் பர்சனோ இல்லை பர்டிகுலர் சுச்சுவேஷனோ ஏதோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அதை விட்டு விலகிடுறது. இல்லைன்னா நம்மளாக வந்து வாண்டடாக போய் முடிச்சிடுறது. அந்த yes, death is clarified by the Empress, 8 of wands and that death. Yes, you want to சீக்கிரமாக வந்து முடியட்டும் அப்படின்ற மாதிரி அதை வந்து நடத்திடுறது. லைக் you want to end because you don't want to continue this. ஏன்னா ஐ ஃபீல் லைக் அது உங்களுக்கான விஷயம் இல்லை. நீங்கள் இருக்க வேண்டிய இடம் இல்லை அப்படின்னு வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுருந்துருப்பீங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் அது வந்து நமக்குரியது இல்லை அப்படின்றதும் நீங்கள் வந்து புரிஞ்சுருந்துருக்கலாம். குட் பி. ஸோ மனபாரத்தோடு தான் அதை விட்டு வெளியே வந்திருக்கீங்க. இமீடியட் ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அதுதான் நீங்கள் வந்து எடுக்க போகிற ஸ்டெப்ஸ். நான் சொன்னேன்னா முடிவுக்கு வந்த விஷயங்கள். ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப ஹீல் பண்ணுறீங்கங்க, நிறைய ஹீல் பண்ணுறீங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உட்காந்து அனலைஸ் வந்து பண்ணுறீங்க. எங்கே வந்து தப்பு நடந்திருக்கு, எங்கே வந்து லைக் நான் வந்து லைக் ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து நிறைய அனலைஸ் வந்து பண்ணுறீங்க. லைக் என்ன நடந்திருக்கு அப்படின்றது லைக் பட் கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் வந்து உங்களை வந்து ஹீல் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஏன்னா இங்கே ஹீலிங் கார்ட்ஸாக வந்து நிறைய வந்து பார்க்க முடியுது. யூ வாண்ட் அ ஸ்டெப் இன் டு சம்திங் லைக் அந்த இதை தவிர்த்து அந்த அட்மாஸ்பியர் தவிர்த்து வேறு ஒரு அட்மாஸ்பியரை வந்து நீங்கள் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் வந்து இனிமேல் வந்து எடுக்கணும். ஓகே, வை த குயின் ஆஃப் கப்ஸ் இஸ் ஹியர், வை த குயின் ஆஃப் கப்ஸ் இஸ் ஹியர், வை த குயின் ஆஃப் கப்ஸ் இஸ் ஹியர், வை த குயின் ஆஃப் கப்ஸ் இஸ் ஹியர். ஐ ஃபீல் லைக் மேபி அந்த பர்சனோ இல்லையே அப்படின்னு வந்து பார்த்துட்டா லைக் சம் அதர் பர்சன் இட்ஸ் டெஃபினெட்லி கம்மிங் இன் டு யுவர் லைஃப். மேபி த சேம் பர்சன் ஆர் டிஃப்ரெண்ட் பர்சன். பிகாஸ் இல்லை அப்படின்னாலும் யூ ஆர் வெரி மச் ரெடி ஃபார் த லவ், ஃபார் த கமிட்மெண்ட், ஃபார் த மேரேஜ்,
ஃபார் த ஹார்மோனியஸ் திங்ஸ் டு ஹேப்பன். ஐ ஃபீல் லைக் அது ரொம்ப அழகாக வந்துட்டே இருக்கும் அப்படின்னு வந்து தோணுது. இல்லைன்னா நீங்கள் வந்து அதுக்கான விஷயங்களும் நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அப்படின்னு வந்து தோணுது. ஸோ நீங்கள் இனிமேல் ரெடி பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சம்திங் நியூ இஸ் கம்மிங் அப். கண்டிப்பாக வந்துட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அது வந்து நல்லதுபடியாக வந்து முடிய தான் வந்து போகுது. ஒரு ப்ராப்பரான ஒரு ரைட் பர்சனை வந்து நீங்கள் வந்து மீட் பண்ணுவீங்க, இல்லைன்னா ஒரு ரைட் சுச்சுவேஷனை வந்து மீட் பண்ணுவீங்க, இல்லைன்னா ஒரு ரைட் வெல்விஷரை வந்து நீங்கள் வந்து மீட் பண்ணுவீங்க. ஐ ஃபீல் லைக் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் சோல்மேட் கனெக்ஷன், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ரிலேஷன்ஷிப், லவ்வர்ஸாக வந்து இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னா லவ்வர்ஸ், ரேர் கேசஸில் ஒரு அட்வைசர் இல்லைன்னா வெல்விஷர் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் வந்து நீங்கள் வந்து க்ரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு கார்ட்ஸும் வந்து காட்டுச்சு. ஓகே, யூனிவர்ஸோட கால் என்ன இதில் அப்படின்றதும் வந்து பார்த்துக்கலாம். வாட் இஸ் த யூனிவர்ஸ் கால் ஆன் திஸ் சிச்சுவேஷன்? வாட் இஸ் த யூனிவர்ஸ் கால் ஆன் திஸ் சிச்சுவேஷன்? ஸோ டைம் இஸ் சேஞ்சிங் ஃபார் யூ அகெயின். உங்களுக்குன்னு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நடக்க தான் வந்து போகுது. இதெல்லாம் எதுக்காக இதெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னா, லைக் உங்களுடைய கர்மனால இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. அட் த சேம் டைம் உங்களுக்கு என்ன சரியான பேலன்ஸ்டான ஒரு கரெக்டான சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து அமையதான் வந்து போகுது. உங்களுக்கான விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேர்ந்தே தீரும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இங்கே வந்து வந்திருக்கு. ஓகே, one card clarification for the Wheel of Fortune. Good times are coming. Definitely good times are coming. Wow. Definitely good times are coming. So be ready for the change அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். ஸோ Wheel of Fortune வந்து பார்க்கும்போது definitely good times are coming for you. So one card clarification for justice. எஸ், நிறைய கிளாரிட்டி வந்து கிடைக்க போது. உங்களுக்கான விஷயங்கள் உங்களை வந்து சேர்ந்தே வந்து தீரும். ஸோ மேபி பழைய பர்சனாக இருக்கலாம், இல்லைன்னா புதிய பர்சன்ஸாக வந்து கூட இருக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ரெசனேட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப வந்து பாசிட்டிவான ஒரு ரீடிங்காக வந்து இருந்தது. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. தேங்க்யூ ஸோ மச். ஓகே. தேர்ட் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து இப்போ வந்து பார்க்கலாம். த ஸ்டெப்ஸ் யூ நீட் டு டேக் ரைட் நோ. ஓகே, நான் வந்து எப்படி பண்ண போகிறேன்னா பாஸ்ட், ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சர் அந்த மாதிரி வந்து பண்ண போகிறேன். ஓகே, அப்புறம் ஓவரால் எனர்ஜி, அப்புறம் ஒரு அட்வைஸ் கார்டு. ஓகே, பாஸ்ட், ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சர், வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் தே நீட் டு டேக் ரைட் நவ்? பாஸ்ட், ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சர் அண்ட் தேர் ஓவரால் எனர்ஜி. Past things are done in the past because of your unhappiness அதனால் சில விஷயங்கள் முடிவுக்கு வந்துருச்சு. ப்ரெசென்ட்டில் வந்து நீங்கள் ஹீல் ஆகிட்டே வந்து வர்றீங்க. அப்புறம் ஃப்யூச்சர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே வந்து எடுக்காமல் வந்திருக்கீங்க. நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமே வந்து மாட்டேங்கிறீங்க. சாரி, உங்களுடைய எக்ஸ்ப்ரெஸ்டே வந்து பண்ணாமல் லைக் எதுவுமே வந்து பண்ணாமல் லைக் அப்படியே அந்த மாதிரி உங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து என்னென்னு வந்து பார்க்குறப்ப எஸ், யூ ஆர் டன். லைக் நியூ சைக்கிள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ், ஓல்டு ஹேபிட்ஸ், ஓல்டு பேட்டர்னுக்கெலாம் வந்துட்டு பாய் சொல்லியாச்சு. ஏன்னா அது நடக்க போகிறதும் ஏன்னா அது முடிஞ்சிருச்சு. ஓகே, ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். இப்போ பாஸ்ட் ப்ரெசென்ட்டில் வந்து என்ன நடந்ததுன்னா நம்ம ஒரு கோர்வையாக வந்து நமக்கு ஒரு ஸ்டோரி கிடைக்கும். Okay, why the death is here, 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 why the death is here. ஏன்னா அந்த விஷயம் வந்து ரொம்ப டாக்ஸிக்காக வந்து இருந்திருக்கேன். எதனால் வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்களா, இல்லை அதுவாக வந்து காட்ஸ் கிரேஸால் சில விஷயங்கள்லாம் வந்து முடிஞ்சிருச்சுன்னு வந்து தெரியல. ஏன்னா அந்த விஷயம் வந்து ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு விஷயம், அன்ஹெல்த்தியான ஒரு விஷயம். குட் பி உங்களுடைய பேட் ஹேபிட்டாக வந்து கூட வந்து இருக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் வந்துட்டு லைக் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயமாக கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருந்திருக்கலாம். பட் அந்த திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நீங்கள் வந்து ரொம்ப மாட்டிக்கிட்ட மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கும். நீங்கள் ட்ராப்பான விஷயமா வந்து இருக்கும். மாட்டிக்கிட்டது ட்ராப் ரெண்டு ஒன்று தான். அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருந்திருக்கும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் ரொம்ப டாக்ஸிக்காக வந்து இருந்திருக்கும் உங்களுக்கு. அந்த விஷயங்கள்லாம் வந்து முடிவுக்கு வந்துருச்சு. உங்களோட நியூ சைக்கிள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே,
The advice card, please. The advice card, please. The advice card, please. டேக் நோட் ஆன் இன்ட்யூட்டிவ் மெசேஜஸ். சி உங்களுடைய உள்ளுணர்வு, உங்களுடைய மனசாட்சி பச்சி ஏதோ ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களோட இன்ட்யூஷன் வந்து நல்ல விஷயமா ஒன்று கைட் பண்ணிக்கிட்டே வந்து இருக்குது. அது என்ன அப்படின்றத வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட இன்ட்யூட்டிவ் மெசேஜ் வந்து சொல்லுது அப்படின்றத ஏஞ்சல் அண்ட் ஆன்சிஸ்டர் டேரோ கார்ட்ஸ் வந்து எனக்கு வந்து சொல்லியிருக்கு. என்னோட பச்சி வந்து எனக்கு சொல்லியிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றத வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து பாஸ்ட் என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். Okay, why the world card is here, why the why the world card is here, why the world card is here, why the world card is here. நிறைய அன்ஹாப்பினஸ் இருக்குல்ல உங்களோட லைஃப்பில் வந்துட்டு. நீங்களே உங்களை பார்த்துக்கிற மாதிரி வந்து இருந்திருக்கு. யூனோ எதுவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் 2% சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாகவும் எல்லாமே நீங்களே வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் டு த கோர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு. யூனோ இதெல்லாம் வந்து லைக் எப்படி சொல்கிறது, யா உங்கள் ஐதர் வந்து உங்களுடைய என்னது உச்சக்கட்ட நிலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்களா, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் லெவல். அதையே உங்கள் வந்து லைக் பேசிக்கலி ரொம்ப பொறுமையான ஒரு பர்சனாக வந்து நீங்கள் இருந்திருக்கலாம் எல்லாருக்கும். பட் அதையே வந்துட்டு லைக் அந்த பொறுமையை வந்து சோதிச்சிருந்துருக்கலாம் அந்த பாஸ்ட் இன்சிடென்ட்ஸ் உங்களுக்கு. Why the 4 of Cups is here, why the 4 of Cups is here, why the 4 of Cups is here. ஸோ நீங்கள் பாஸ்டில் பண்ணதே தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்யூச்சர்லேயும் வந்து பண்ணுறீங்க. பெருசாக வந்து யூ ஆர் நாட் டேக்கிங் ஸ்டெப்ஸ். ஐ திங்க் நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா பாஸ்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் இங்கே ஹேங்க்மேன் வந்திருக்குல, அதே தான் வந்து ஃப்யூச்சர்லேயும் வந்து வந்திருக்கு. உங்களுடைய க்ரோத் சம்மந்தமாக வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா பாஸ்டில் நீங்கள் எதுவுமே வந்து பண்ணாமல் வந்து இருந்திருக்கீங்க. ப்ரொடெக்டடாக வந்து இருந்தாலும் பட் பெருசாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து எல்லாமே வந்து இருந்தாலும் லைக் அட் எண்ட் ஆஃப் த டே வந்து லைக் மேபி லைக் நீங்கள் எதுவுமே பண்ணலையா, நீங்கள் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் கூட வந்து இல்லாமல் இருந்திருக்கலாம். இல்லைன்னா வந்து அது பண்ண வேண்டிய ஒரு தைரியம் கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இல்லாமல் வந்து இருந்திருக்கலாம். பட் சிச்சுவேஷன்ஸ் தான் மேபி அந்த மாதிரி அமையாமல் இருந்திருக்குமோ அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுது. Yes. Why the King of Swords is here? 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 நிறைய அப்டக்கிள்ஸ் இல்லை, நிறைய அப்டக்கிள்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து நடந்திருக்கும். ஏன்னோ அந்த ப்ரெசென்ட்டில் வந்து இப்போ வந்து பார்க்குறது நம்ம வந்து ப்ரெசென்ட். ஓகே, நிறைய அப்டக்கிள்ஸ், நிறைய தடைகள், இன்னும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உங்களோட இதில். மேபி உங்களுடைய இண்டிபெண்டன்ஸ் சம்மந்த ஒரு விஷயமா வந்து இருக்கலாம். உங்களுடைய லக்ஸரி சம்மந்தமாக, ரிச்னஸ், காசு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா வந்து கூட வந்து இருந்திருக்கலாம். ஸோ அதேவே வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கே வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருந்திருக்குமோ அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுது. உங்களுடைய லவ் லைஃப்லேயோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துலையோ. பட் நீங்கள் அதை தான் வந்துட்டு லைக் ஆல்மோஸ்ட் எண்ட் பண்ணிட்டீங்க. பாஸ்ட்லேயே வந்து ஆல்மோஸ்ட் எண்ட் பண்ணிட்டீங்க. பட் இருந்தாலும் நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு அந்த சமயம் வந்து இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் இருந்த கொஞ்ச நஞ்சத்தையும் வந்துட்டு லைக் யோர் அதுலேருந்து வந்து சரி பண்ணுறதுக்கு, அதில் வந்து எப்படி வந்து மீண்டு வர்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. Why the 4 of Swords is here? Why the 4 of Swords is here? Why the 4 of Swords is here? எஸ், நான் சொன்னேன்ல இன்ட்யூட்டிவ் மெசேஜ். உங்களோட மனசாட்சி வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் நீங்களும் இந்த ஹீலிங் பண்ணுற நேரத்தில் வந்துட்டு நிறைய மெசேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் பழைய விஷயங்களை வந்து நினைவுபடுத்திக்கிட்டே வந்து இருக்குது. எது தப்பு, எது சரி, எதுவா அதுவா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் ஹீலிங் பண்ணுறப்ப நிறைய விஷயங்கள் உங்கள் மண்டையில் வந்து ஓடிட்டு இருக்கோ. அது வந்து கரெக்டாக உங்களை வந்து கைட் பண்ண ட்ரை பண்ணுது. அதனால தான் நமக்கு எங்கள் கார்ட்ஸும் வந்து வருது. அது என்ன அப்படின்றத வந்து நீங்கள் தான் யோசித்து கரெக்டான முடிவை வந்து எடுங்க. ஓகே, நம்ம வந்து என்னோட கைடன்ஸ் இப்போ தான் நம்ம வந்து ஃப்யூச்சரில் போகிறோம். அது என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். ஓகே, லைக் 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் த ஹேங். Why the 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இஸ் ஹியர்? சம்திங் யூ ஆர் நாட் எக்ஸ்பிரஸிங். இல்லைன்னா லைக் கம்ப்ளீட்டாக விடாமல் இன்னும் வந்து பிடிச்சி வச்சுட்டு இருக்கலாம்.
அது என்னன்னு பார்க்கலாம். Why the Four of Pentacles is here? Why the Four of Pentacles is here? Why the Four of Pentacles is here? Why the Hangman is here? Why the Hangman is here? Why the Hangman is here? ஓகே, ஃபோர் ஆஃப் பென்டகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் சீம்ஸ் டு பி குட்ங்க ஆக்சுவலி. லைக் இன்னும் அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி நீங்கள் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் வந்து இருக்கலாம். மேபி லைக் சில விஷயங்களை வந்து ஸ்டப்பாக வந்திருக்கலாம். பட் ஹாப்பினஸ் கலந்த ஒரு அன்சர்டைனிட்டியான ஒரு விஷயம் வந்து நடக்கும். நிறைய ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன ஆகணும், எப்படி நடந்து முடிக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிருந்தீங்களோ அது வந்து கண்டிப்பாக வந்து அதுவாகவே வந்து நடக்க போகுது. ஃபார் வந்து நடக்க போகுது. மேபி நீங்கள் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து ஸ்டக்காகி வந்து நின்றுருப்பீங்களா, அந்த ஸ்டக்னஸ் வந்து லைக் அந்த 2 ஆஃப் ஸ்வாட்ஸ் ஸ்டக்காகி நின்னது, புரியாமல் இருந்த விஷயங்கள் புரிய போகுது. அந்த ஸ்டக் ஆகிறது லைக் தமிழ் எப்படி சொல்கிறது, அந்த தடுப்பு முடிவெடுக்க முடியாத தடுமாற ஒரு தருணம் இருந்தது பார்த்தீங்களா, அது வந்து ஃப்யூச்சரில் வந்து இருக்காது. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து முடிவு எடுத்துருவீங்க. என்ன பண்ணணுன்ற தெளிவான ஒரு கிளாரிட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடச்சிரும். வித் ஹெல்ப் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸாக கூட வந்து இருக்கலாம். யாரோட உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களை வந்து கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருந்திருக்கலாம். லைக் இன்னும் ரொம்ப டிட்டர்மைண்டாக வந்து நீங்கள் அதை வந்து ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து பண்ண தான் போகிறீங்க அப்படின்ற மாதிரியான கார்ட்ஸாக நமக்கு வந்து இங்கே வந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ உங்களோட இன்ட்யூஷன் சொல்கிற மெசேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ தயவு செஞ்சு வந்து மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. மேபி லைக் இன்னும் ஒரு தப்பான ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து இருந்திருக்கலாம். பட் இல்லைன்னா உங்களுடைய ரெஸ்ட்ரிக்ஷனான ஒரு விஷயத்தில் வந்திருக்கலாம். பட் நீங்கள் இந்த ஃப்யூச்சர் ஃப்ரீயாக இருக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜ் தான் வந்திருக்கு. ஓகே, நம்மளோட யூனிவர்ஸ் கால் என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதை நோக்கியான உங்களுடைய பயணம் வந்து ரொம்ப விவேகமாக வந்து இருக்க போகுது. அதுக்கேற்ற மாதிரியான உங்களுடைய உழைப்பு வந்து இருக்க தான் போகுது. அதில் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் ஆக போகிறீங்க. லைக் இல்லை அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் அதில் வந்து நிறைய வந்து அதை வந்துட்டு சரி பண்ண ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் ஹீலிங் பண்ணுறீங்களா, இல்லை உங்களுடைய புதிய பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, இல்லை வந்து ஒரு புதிய அத்தியாயத்தை வந்து தொடங்க போகிறீங்களா, நிறுத்தி நிதானமாக இருங்க. என்னென்னா உங்களோட அந்த இம்பல்சிவ்னஸ், அதாவது அந்த உணர்ச்சியை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக ரொம்ப பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ த ஸ்டெப்ஸ் யூ நீட் டு டேக் ரைட் ஆன் த பெஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப மூடியாக இறுக்கமாக வந்து இருக்காதீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் ஃப்ரீயாக வந்துருங்க. அதனால தான் இந்த மூன் வந்து வருது. ஸோ மேபி ஒரு இல்யூஷனில் இருக்கலாம். நிறைய ஹாப்பினஸ், நிறைய நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் வந்து நடக்க போகுது. அந்த எதுவுமே பண்ண முடியாத மாதிரி இருந்த தருணங்கள்லாம் வந்து ஓகே இது நடக்க போகுது அப்படின்ற ஒரு முடிவு பிறக்க போகுது கண்டிப்பாக. ஸோ அபண்டன்ஸ் நிறைய வந்து உங்களோட லைஃப்குள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக இது வந்து எங்களை ரெசனேட் ஆகிருக்குன்னு வந்து நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஆல் ஸ்ப்ரெட் ஆன் லீலா.